தமிழக அரசு பொதுமக்களின் நேரத்தை மிச்சப்படுத்த பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை வாட்ஸ்அப் மூலமாகவே பதிவிறக்கம் செய்யும் புதிய வசதியை இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகம் செய்தது. சென்னை மாநகராட்சி மற்றும் பிற பகுதிகளில் மக்கள் இனி அரசு அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் பதிவு எண் மற்றும் மருத்துவமனை விவரங்களை கொண்டு வாட்ஸ்அப் சேட்பாட் மூலமாக உடனடியாக சான்றிதழ்களை பெற முடிகிறது. பொதுமக்களின் நேரத்தை மிச்சப்படுத்தவும் அவர்களுக்கான சேவையை விரைந்து வழங்கிடவும் தமிழக அரசு வாட்ஸ்அப் நிறுவனத்துடன் கைகோர்த்தது. அதன்படி வாட்ஸ்அப்புடன் இணைந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெறுதல் உட்பட 50 சேவைகளை தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு முதல் வழங்கி வருகிறது. இதுகுறித்து தமிழக அரசு கடந்த ஜனவரி மாதம் வெளியிட்ட அறிவிப்பில் பொதுமக்கள் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதலில் ஒரு புரட்சிகரமான மைல்கல்லாக தமிழ்நாடு மின்னாளுமை முகமை நம்ம அரசு வாட்ஸ்அப் சேட்பாட் சேவையை மாநிலத்தின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப மாநாடான இமேஜின் 2026 நிகழ்வில் அறிமுகம் செய்யப்பட்டது. நம்ம அரசு வாட்ஸ்அப் சேட்பாட் சேவையின் மூலம் பொதுமக்கள் அரசு சேவைகளை தங்களது செல்போன் வழியாகவே எளிதாக பெற முடியும். இதன் மூலம் இணையதள வழிமுறைகள் மூலம் ஏற்படும் சிரமங்களோ அல்ல ஆப் எண்ணின் மூலம் இந்த சேவையை பயன்படுத்தலாம் என்று கூறியிருந்தது. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் நம்ம அரசு திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்திருந்தார். இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக உள்ளாட்சித்துறை சேவைகள், இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த பக்தர்களுக்கான சேவைகள், மின்சார வாரிய கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட 16 துறைகளைச் சேர்ந்த 51 சேவைகள் தற்போது வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்களை 7845252525 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி பெற முடியும். முதலில் உங்கள் செல்போனில் 7845252525 என்ற எண்ணை சேமித்துக் கொள்ளவும். மெசேஜ் அனுப்பவும் உங்கள் வாட்ஸ்அப் செயலிக்கு சென்று அந்த எண்ணிற்கு ஹாய் அல்லது வணக்கம் என்று மெசேஜ் அனுப்பவும். மொழியை தேர்வு செய்யவும். தமிழ் அல்லது ஆங்கில மொழியை தேர்வு செய்யலாம். சேவையை தேர்ந்தெடுக்கவும். உதாரணத்திற்கு பிறந்த சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். விவரங்களை பதிவு செய்யவும். சான்றிதழை தேட பிறந்த இறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற விவரங்களை கேட்கும். அல்லது உங்களிடம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் அதை நேரடியாக பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் கொடுத்த விவரங்கள் சரியானதாக இருந்தால் உங்கள் சான்றிதழ் ஒரு PDF கோப்பாக வாட்ஸ்அப்பிலேயே வந்துவிடும். அதை நீங்கள் அங்கேயே டவுன்லோட் செய்து பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம்.